அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாய்க்கு உணவளிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நாம் தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு என்ன மாதிரி உணவு வழங்கணும், அந்த நாய்களுக்கு உணவு வழங்குவதன் மூலம் சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லியிருக்காங்க, மேலும் என்ன மாதிரியான உணவு வழங்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான நாய்கள் என்ன, அதில் எது ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாய்கள் அப்படின்னாலே எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நன்றி உள்ள ஒரு பிராணி. நமக்கு ரொம்ப நண்பனாகவும் உதவியாகவும் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். சாஸ்திர ரீதியில் நாய் என்பது பைரவருக்கு உற்ற நண்பனாகவும் முனீஸ்வரனுக்கு உற்ற நண்பனாகவும் விளங்கக்கூடிய வகையில் இருக்குது. நம்முடைய சாஸ்திரத்தில் மட்டும்தான் நாயை தெய்வமாக நாம் கருதுகிறோம் அப்படின்னா அப்படி இல்லை. எகிப்து நாட்டில் அவங்களும் நாயை கடவுளாக வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பல்வேறு கலாச்சாரத்தில் பல்வேறு மதங்கள் இனங்களில் நாய்க்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான வசதிகள், அதுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் இதெல்லாம் செய்வது அந்த நாயை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு கடமை. அந்த நாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களால் புண்ணியம் ஏற்படும் அப்படின்னா ஏற்படாது. ஆனால் தெருவில் அனாதையாக இருக்கக்கூடிய நாய்கள், யாருடைய பராமரிப்பிலும் இல்லாத நாய்களுக்கு நீங்கள் உணவளித்தீங்க, மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் புண்ணியத்திற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான தவறுகளும் குற்றங்களும் செஞ்சுருப்போம். அதனால் நம்ம வாழ்க்கையில் சில பாவங்கள் சேரும். அந்த பாவங்களால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுவோம். எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் பல்வேறு விதமான தடைகளும் பல்வேறு விதமான சிக்கல்களும் ஏற்படும். இதெல்லாம் போவதற்கு பல விதமான பரிகாரங்கள் உண்டு. ஆனால் சாஸ்திரத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை மூலம் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தெருவில் இருக்கக்கூடிய கேப்பார் இல்லாமல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம உணவு வழங்கினோம், உணவை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் அகலும், நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கும் அப்படின்னா, நம்மளை சுற்றி மீது அதிகமான கந்திஷ்டிகள் பொறாமைகள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நாய்க்கு உணவளிப்பதன் மூலம் அந்த கந்திஷ்டி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய வினைகள் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய தெரு நாய்களுக்கு உணவு நீங்கள் வழங்குங்க. அவ்வாறு வழங்குவதன் மூலம் முன் ஜென்மம் செய்த பாவத்தினால் நாம் இந்த ஜென்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான பல்வேறு வழிகளை நம்ம செய்வோம், முயற்சிகள் பண்ணுவோம். ஆனால் தடைகள் மேலே தடைகள், பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வராமல் இருக்கணும், நம்ம எடுத்த காரியம் வெற்றியில் முடியணும், முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவு நம்ம தானமாக வழங்கணும். அதுவும் திருநாய்களுக்கு உணவு தானமாக வழங்குவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் விசேஷமான சில உணவுகளை தானமாக வழங்குவதன் மூலம் இன்னும் அதீத பலன் அப்படின்னு சொல்லப்படுது. நாய்களுக்கு நீங்கள் உணவை தானமாக வழங்குறீங்க அப்படின்னா அந்த உணவில் பாலும் தயிரும் கலந்திருந்தால் மிகவும் மிகவும் நன்மை, நாம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாம் வழங்கக்கூடிய உணவில் வெல்லம் கலந்த உணவை நீங்கள் நாய்களுக்கு தானமாக வழங்கினீங்க அப்படின்னா முன் ஜென்மத்தில் செய்த வினைகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நாய்களுக்கு நீங்கள் பகல் நேரத்தில் உணவளிப்பதை விட இரவில் தான் அதிகமான உணவை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், பகல் நேரத்தில் அந்த நாய்க்கு எப்படியாவது அது அலைந்து திரிந்து தனக்கு தேவையான உணவை அது கண்டுபிடிச்சிடும். ஆனால் இரவு நேரங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த நேரங்களில் நாய்களுக்கு நீங்கள் உணவு வழங்கினீங்க அப்படின்னா மிகவும் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இந்த பாவம் புண்ணியத்து மேலாம் நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் நான் நாய்க்கு உணவளிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும்? நீங்கள் தெரு நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அது ஒரு முறை உங்கள் கையால் சாப்பிட்டுச்சின்னு வச்சிங்களேன், அது உயிருடன் இருக்கும் வரை உங்களை மறக்காது. உங்களுடைய சுவாசத்தை அது நல்லா ஞாபகம் வச்சுக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை சுற்றி வரும். உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது விஷ ஜந்துக்கள் உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி உங்களை பல்வேறு வகையில் அது காப்பாற்றும். அந்த அளவுக்கு நீங்கள்
நீங்கள் கொடுத்த உணவால் அந்த நாய் உங்களுக்கு மிகவும் நன்றி விசுவாசத்துடன் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. பொதுவாகவே வீட்டில் பறவைகள், மீன்கள், நாய்கள் இதுபோல் உயிரினங்களை வளர்ப்பதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான தீமைகள் அந்த உயிரினங்கள் எடுத்துக்கொண்டு தன் உயிரையும் தியாகம் செய்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சிருக்காங்க. அதனால தான் செல்ல பிராணிகள் அப்படின்னு வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கமே நமக்கு காலங்காலமாக ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் நாய்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது. சில நாய்கள் கடிக்கிற மாதிரியே நம்மளை பார்த்து குலைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் அந்த நாய்க்கு மிகவும் புதிய நபராக இருப்போம். அப்படி இல்லையா நம்ம மீது மிகவும் விசித்திரமான நாய்க்கு ஒவ்வாத சில வாசனைகள் வரும். அதனால கூட அந்த நாயை நம்மளை பார்த்து குலைக்கும். அதுபோல் சமயங்களை மீண்டும் அந்த நாயை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு தேவையான பிஸ்கட்டோ இல்லை அதை சாப்பிட்ற மாதிரி சில உணவுகளோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த நாய் உங்களை பார்த்து மீண்டும் குலைக்காது, உங்களுக்கு நன்றி உணர்வுடன் இருக்கும். மேலும் நாய்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வேகமாக செல்லும்போது அதை துரத்திக்கிட்டே போகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாய்க்கு அந்த வாகனத்தை பார்க்கும்போது ஒரு இறை மாதிரி தோன்றும். அதனால் வேட்டையாடி அந்த இரையை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அந்த நாய் அந்த வாகனத்தை துரத்தும். மேலும் நாயானது கடுமையாக நம்மளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராகவும், கண்ணு தெரியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, மேலும் பல்வேறு விதமான பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த விலங்கு. நம்மளை போலவே நாய்களும் 100க்கும் மேலே வார்த்தைகளையும் சைகைகளையும் புரிந்து கொண்டு ஞாபகம் வைத்து கொண்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை விட நாய்களுக்கு மோப்ப சக்தி பல மடங்கு அதிகம் அப்படின்றாங்க. நாயுடைய மூக்கு எப்பவுமே ஈரமாக இருக்கும். அதுக்கு காரணம் அப்போ தான் பல்வேறு விதமான வாசனைகளை நுகர்ந்து அறியக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்கள் வீட்டு பாதுகாவலர் மட்டும் இருப்பது அல்ல, பல்வேறு விதமான பணிகளும் செய்யுது. அதாவது சில பேரிடங்களில் விபத்துக்களில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை தேடி அவங்களை கண்டறியவும், மேலும் வேட்டையாடும் போது வேட்டையாடக்கூடிய நபர்களுக்கு உதவியாகவும், மேலும் பல்வேறு விதமான விளையாட்டுகளுக்கு பொழுதுபோக்காகவும் நாய் இருக்குது. வீட்டில் யாருமே இல்லைன்னா நல்ல ஒரு துணையாக வயதானவர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நாய் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. நமக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்க்கும், ஆனால் நாய்களுக்கு பாதத்தில் மட்டும்தான் வேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல கூட ஹீட்டை வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏசி போட்டுக்கும், ஃபேன் போட்டுக்கும். ஆனால் நாய் இயற்கையான முறையிலே தன்னுடைய நாக்கை வெளியே தொங்க போடுவதன் மூலம் தன் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அது வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீறி அதுக்கு வெப்பம் தாங்கலை அப்படின்னா ஈரமாக இருக்கக்கூடிய கொட்டையில் போய் உக்காந்து தன்னுடைய உடலை அது குளிர்ச்சியை படுத்திக்கும். நாம் பார்க்கும்போது நமக்கு பல்வேறு விதமான நிறங்கள் கண்டறியக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. ஆனால் நாய்களுக்கு அப்படி இல்லை. நாம் நிறத்தை கண்டறியக்கூடிய விதமும் நாய்கள் நிறத்தை கண்டறியக்கூடிய விதமும் வித்தியாசமாக வேறுபடும். இந்த திரையில் பார்க்குற மாதிரி தான் நாய்கள் நிறங்களை பார்க்கும். இந்த நிறங்கள் மட்டும்தான் நாய்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஃபேமஸான நாய் இனங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா கொம்பை, ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, ராமநாதபுரம், மண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் ஸ்ட்ராங்கான நாயினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொம்பை நாயினம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய தமிழ்நாட்டு இனத்தை சேர்ந்த சிறந்த நாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் வேகமாக செயல்படக்கூடிய நாய் இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்ததில் சிப்பிப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த உலகத்திலே மிக விலை உயர்ந்த நாய் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய் $10,000 விற்கப்படுது. தெபித்தியன் மஸ்தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாய் தான் உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த நாயினம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு நமக்கு உதவியாகவும் இந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பயணம் தரக்கூடிய நாய் பார்த்திங்கன்னா சராசரியாக 20லிருந்து 30 வருடம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இனமாக கருதப்படுது. நான் சொன்ன இந்த நாய்களை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தெருவில் இருக்கிற நாய்க்கு உணவு அளித்திருக்கீங்க அப்படின்னா எஸ்னும், எத்தனை நாய்களுக்கு நீங்கள் உணவு அளித்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.